வணக்கம். திரையரங்கம் ஸ்கை ஃபோர்ஸ். இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் அக்ஷய் குமார். இது ஆக்சுவலாக ஒரு வார் பேக்ட்ராப், போர் பின்னணி, இதை மையமாக வைத்து இந்த படத்தினுடைய கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. சந்தீப் கெவ்லானி அவர்தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல, 1965 இதில் வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது இல்லையா? 1965 போர் நடந்தது. அதற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு போர் நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில். அப்போ தான் பங்களாதேஷ் வந்து தனி நாடாக உருவாகி அப்படின்றது இல்லையா? அதனால் அந்த இரண்டு போர்கள் அப்படின்றது இந்திய வரலாற்றில் முக்கியமாக குறிப்பிடத்தகுந்த போர்கள். அப்படி வரும்போது லால் பகதூர் சாஸ்திரி வந்து அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இந்தியாவில். அந்த காலகட்டத்தில் நடந்த இந்த யுத்த பின்னணி இதெல்லாம் வச்சு தான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ஆக்சுவலாக டைகர் ஆஹுஜா அப்படின்ற கதாபாத்திரத்தில் அக்ஷய்குமார், அவருடைய மனைவி பிரீத்தி, இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் போர் நடக்குது இல்லையா? போர் நடக்கும்போது இவர் கட்டாயம் இவருக்கு வந்து போர் வீரர்ன்றது ஒன்று, இதை தாண்டி வந்து ஹி இஸ் ஏ பைலட் ஆல்சோ. இவருடைய அந்த இராணுவ முகாம் அப்படின்றதில் போகும்போது ஒரு பாகிஸ்தான் போர் வீரர் பிடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட போய் அகமத் அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர், அவர்கிட்ட போய் விசாரித்து அப்படின்னு வரும்போது பாகிஸ்தான் அரசாங்கம் அவருக்கு விருது கொடுத்துருக்காங்க. சிறந்த வீரர்னு உங்களுக்கு விருதா? போர்லேயே நீங்கள் தோற்று போனீங்க, உங்கள் நாடு பாகிஸ்தானே தோல்வி அடைஞ்ச பிறகு உங்களுக்கு எதுக்குன்னு. இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இந்தியனை நான் பிடிச்சி வச்சேன், எனக்கு அது கிடச்சின்னு. இதுதான் அந்த படத்தினுடைய அவுட்லைனில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. இந்த ஆகுஜா பணியாற்றக்கூடிய அந்த இராணுவ படை இருக்குல்ல, அதில் வந்து ஒரு இளைஞன் இதில் வந்து ஜாயின் பண்ணி அப்படின்னு வரும். அந்த இளைஞன் கதாபாத்திரம் வந்து டேபி விஜயா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். திறமையான துடிப்பான ஒரு இளைஞன். அவனும் ஏற்கனவே புதிதாக திருமணமாகி இளம் மனைவி இருக்காங்க. அக்ஷய்குமாருடைய தலைமையில் அந்த இளைஞனும் டேபி விஜயாவும் இருக்கிறார். அந்த டேபியினுடைய மனைவி ஆக்சுவலாக ஒரு தடவை இவங்ககிட்ட நேரடியாக சொல்லி, ஏன்னா கணவர் வந்து இராணுவத்தில் இருந்து அப்படின்ற அந்த விஷயம், இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போ இராணுவ வீரர் அப்படின்னாலே எதிரிகள் தாக்கி உயிர் இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் அப்படி இப்படின்ற மாதிரி நினச்சி எப்போவுமே பதைப்பு பயம் இப்படியே இருக்கக்கூடிய மனைவி. அதாவது வந்து அக்ஷய்குமார் அப்போ வந்து ஒரு தடவை சொல்லுவார், நான் இருக்கிறது வரை அவனுக்கு எந்த விதமான பிரச்சனை அப்படிலாம் ஒன்று வராது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அந்த மனைவியினுடைய பேர் கீதா. இப்போ போர் நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு கட்டாயம் போக வேண்டிய சூழல் அப்படின்றது மாதிரி வந்துடும். அதாவது கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவினுடைய போர் கருவிகள் இதெல்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் அவங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு இராணுவ இடங்களையும் பல இடங்களையும் தாக்கலாம் அப்படின்ற தகவல் மட்டும் உங்களுக்கு கிடைச்சி, அப்போ அந்த இடம் எது அப்படின்றத வந்து அக்ஷய்குமார் ரொம்ப அனலைஸ் பண்ணி அவர் கண்டுபிடிச்சி சொல்லுவார். அங்கே இருக்கவங்க யாருமே கூட ஒத்துக்கிற மாட்டாங்க, ஆனால் அவர் வந்து க்ளீனாக சொல்லுவார். அதாவது பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்னதை வச்சு பார்த்தார், நீங்கள்லாம் மனசுக்குள்ளே நினைக்காத அந்த நகரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ வந்து இங்கேருந்து கிளம்பி போகலான்ற மாதிரி அப்படி ஒரு டீமே கிளம்பி போவாங்க, 12 பேர். டேபியினுடைய மனைவி வந்து தன் கணவனுக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்னு பயந்து அப்படி இப்படின்னு இருக்கலையே, அதனால் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காகவே 12வது ஆளாக பேருக்காக அவரை போர்க்களத்திற்கு கூட்டு போனது மாதிரி ஆச்சு. ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருந்து யுத்தம் செய்துன்ற மாதிரி நிலைமை இல்லாத அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு. அதில் அவனுக்கு கொஞ்சம் வருத்தம். இதையெல்லாம் தாண்டி அவங்க போகிறாங்க. போன இடத்துல வந்து அவன் உண்மையாகவே அந்த நகரத்தில் தான் அந்த போர்க்கருவிகளோட பாகிஸ்தான் இராணுவ படை இருக்குதுன்னு தெரிஞ்சோம். அதை வந்து மிகப்பெரிய அளவில் விமானங்கள் மூலமாக இந்திய இராணுவ படை பல கட்டிடங்களை தாக்கி அப்படின்ற அளவுக்குலாம் ஆகி அங்கேருந்து அப்படி வெற்றிகரமாக திரும்பி அப்படின்னு வந்தபோது தான் அந்த இளைஞன் இப்போ இல்லை, எங்கே போனான், என்ன ஆனான் அப்படின்னு. இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் இந்த மேட்டர்லாம் இப்போ இந்த ஆரம்பத்தில் இந்த அகமது சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அந்த இளைஞனாக இவன் இருப்பானோ அப்படின்றதான். அப்போ அந்த இளைஞன் இப்போ இருக்கிறானா இல்லையா? அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆக்சுவலாக அந்த இளைஞன் வந்து இல்லைன்னு தெரிஞ்சிடும். அவன் வந்து கிட்டத்தட்ட போன இடத்தில் பாகிஸ்தான் வீரரால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்து விட்டான் அப்படின்றது தெரியும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க வந்து அந்த வெற்றிகரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே வந்தாங்கல்ல, வந்த பிறகு இவங்களுக்கு எல்லாருக்கும் வீர் சக்ரா விருது கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ பேருக்கும். அந்த இளைஞன் வந்து ஆக்சுவலாக அந்த விமானத்தை எடுத்துகிட்டு போனது இதெல்லாம் கொஞ்சம் சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டை மீறி தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்பட்டு அப்படின்னு வந்து அப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுனால அந்த வீர் சக்ரா விருது அவனுக்கு இல்லை. ரெண்டாவது அவன் இப்போ இல்லை ஆக்சுவலாக அப்படின்றது ஒன்று. அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சி
அவன் இறந்தாச்சு அப்படின்னா அந்த இறந்ததற்கு பின்னால் என்ன அப்படின்பொழுது அந்த போரில் இருந்த ஒரு உயர் அதிகாரி அவர் ஆக்சுவலாக வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு அவர் புத்தகம் ஒன்று எழுதியிருப்பார். அந்த புக்கு வந்து ஆக்சுவலாக இந்த அகமதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து பாகிஸ்தானுக்கு போன பிறகு அங்கேருந்து ரிட்டையர்ட் ஆகி அவர் இப்போ ரிட்டையர்டு அங்கேருந்து அந்த புத்தகத்தை அவருக்கு அனுப்பியிருப்பார் அக்ஷய்குமாருக்கு, ஆகுஜாவுக்கு. அதில் வந்து அந்த ரைட்டர் அதில் வந்து ஒரு பேஜ் ஒதுக்கி அந்த இளைஞனை பற்றி எழுதியிருப்பார். அந்த இளைஞன் தான் டேபி. அந்த டேபின்ற அவனை பற்றி ரொம்ப பாராட்டி எழுதியிருப்பார். மிகச்சிறந்த திறமைகள் கொண்ட இளைஞன், அந்த இந்திய இராணுவ படையை சேர்ந்த அந்த இளைஞன். அவன் வந்து இந்தியாவை சேர்ந்தவனாக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தான்னா நாங்கள் பாகிஸ்தான் இராணுவத்தில் அவனை சேர்த்துருப்போம் அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன சொல்லப்போனால் அவன் அப்படி பண்ணதுனால தான் ஆக்சுவலாக இவங்க இல்லைன்னா அந்த அமெரிக்க இராணுவம் வந்து அந்த இராணுவத்தை சேர்ந்த அந்த விமானம் வந்து இந்தியாவிலேருந்து போன அந்த 11 விமானங்களை அதை தாக்கி அப்படின்னும்போது இந்த வீர் சக்ரா இவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்குலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் கூட உண்டாகாமல் கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் இப்போ வீர் சக்ரா இவங்க எல்லாருமே வாங்கினாங்க அப்படின்னா ஒரு வகையில் காரணம் அந்த டேபி விஜயா தான் காரணம் அப்படின்ற மாதிரி படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து உண்மைகள் தெரிந்து அப்போ எல்லாருக்கும் வீர் சக்ரா கொடுத்தாச்சு, அவர் அந்த இளைஞன் இறந்தாச்சு, அப்போ அந்த இளைஞனுக்கு என்ன அப்படின்போது அதை விட வந்து பெரிய விருது அப்படின்னு சொல்லி மகாவீர் சக்ரா விருது வந்து அந்த இளைஞனுக்கு தரப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கீதா அவங்க வந்து அந்த விருதை வந்து ஜனாதிபதிக்கிட்ட இருந்து போய் வாங்குவாங்க. அது வாங்கிட்டு அப்படியே பிரீத்தி ஆகுஜானுடைய மனைவி அப்படியே கையை பிடிச்சிட்டு வர அவங்க அப்படியே நடந்து வரும்போது அந்த அனைத்து இந்திய இராணுவ வீரர்களும் அப்படியே மதிப்பு மரியாதை செலுத்தி சல்யூட் அடித்து அப்படியே கம்பீரமாக நிற்பாங்க. அவங்களுக்கு அந்த கணவன் இல்லை, ஆனால் ஒரு வீர கணவன் தனக்கு கிடைத்தான், அவன் மரணம் அடைந்திருந்தால் கூட இந்தியாவிற்காக மரணமடைந்தான் அப்படின்ற ஒரு நிலை. அதற்காக மகாவீர் சக்ரா விருது மத்திய அரசாங்கத்தால் ஜனாதிபதியின் கையால் தன்னுடைய மரணமடைந்த வீர கணவனுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் இருக்கின்றன, அதற்கு இப்படிப்பட்ட மதிப்பா மரியாதையா அப்படின்ற மாதிரி. அப்படி கணவன் இறந்திருந்தால் கூட அப்படியே இந்த இராணுவ வீரர்கள்லாம் அணிவகுத்து மரியாதை செலுத்தி அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி இருக்கு இல்லையா, அதற்கு மத்தியில் அந்த இறந்த அந்த இளைஞனுடைய மனைவி நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதோட இந்த படம் வந்து முடிஞ்சிருது. இப்போ நான் சொன்ன அவுட்லைனை விட்டு விலகி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த அவுட்லைனுக்குள்ளே அருமையான காட்சிகளை வைத்து எந்த அளவுக்கு சிறப்பாக படத்தை இயக்க முடியுமோ அந்த அளவுக்கு அருமையாக சந்தீப் கெவுலானி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். மிக இயல்பாக எக்ஸ்ட்ரானரியாக கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு அக்ஷய்குமார் அந்த டைகர் ஆகுஜா கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருக்கிறார். வீர் பகாரியா அந்த இளைஞர் தான் டேபி விஜயா கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்தவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த இளைஞர் நடித்திருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து முதல் படம்ன்ற மாதிரியே தோணாது. அந்த அளவுக்கு பல திரைப்படங்களில் நடித்த ஒரு இளைஞர் எந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துவாரோ அந்த அளவிற்கு மிக அருமையாக இந்த கதாபாத்திரத்திற்கு அவர் உயிர் தந்திருக்கிறார். அக்ஷய்குமாருடைய மனைவி பிரீதா கதாபாத்திரத்தில் நிம்ரத் கவுர் வந்து பல அருமையான கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடிய பண்பட்ட நடிகை. அதனால் அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய மெச்சூர்டு பெர்ஃபார்மன்ஸை படத்தில் வெளிப்படுத்தி இருப்பார் என்பதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கதாபாத்திரத்திற்கு அவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். சாரா அலி கான், அந்த சாரா அலி கான் தான் டேபி விஜயாவின் மனைவி கீதா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். சாரா அலி கானை பொறுத்தளவில் உண்மையாகவே அந்த கணவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பதைக்கக்கூடிய காட்சிகளும் சரி, பின்னாடி கணவன் வந்து இன்றைக்கி இல்லை இறந்தாச்சு அப்படின்ன பிறகு எந்த அளவுக்கு அந்த பெண்ணினுடைய நிலை இருக்குமோ அதெல்லாம் வந்து தன்னுடைய முக வெளிப்பாடு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்றதுல அதை மிக அருமையாக வெளிப்படுத்தி பாராட்டக்கூடிய விதத்தில் அவர் நடித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. மொத்தத்தில் ஸ்கை ஃபோர்ஸ் திரைப்படம் இருக்கு இல்லையா, 10ஓட 1 இல்லை. டெஃபினட்டாக மாறுபட்ட போர் பின்னணியில் உருவாக்கப்பட்ட தரமான திரைப்படம். அனைவரும் கட்டாயம் இந்த திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு இது மாறுபட்ட நல்ல அனுபவமாக இருக்கும் என்பதை மட்டும் என்னால் கூற முடியும்.